குட்டி விலாகோட டே 37 பார்க்கலாமா? நேற்று கிளாஸில் புதுசாக 2 அட்மிஷன் வந்தாங்க. அவங்க குரு மரியாதை பண்ணதில் ஒரு பட்டு கொடுத்தாங்க. நம்ம வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் தான் இவர். ஸோ இவரை ஹாப்பி ஆக்கிறதுக்காக அந்த பட்டில் இவரை உட்கார வச்சா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு வேலை இன்றைக்கி அதுதான். அந்த ஒரு குட்டி க்ளீனிங் முடித்ததும் கிச்சனுக்குள்ளே போயிட்டேன். எப்பயுமே நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தள்ளி போயிட்டே இருக்கோம். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்காக ஒதுக்கிறதுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் இருக்காது. அதனால் ஒரு ரேக்கு க்ளீன் பண்ணுறது, இல்லை ஒரு கப்போர்டோட ஒரு போர்ஷன் க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பிளானிங்கில் மத்தியான சாப்பாடு கிடையாது. அதுக்கு பதிலாக காலையில் இட்லி செஞ்சுட்டு மத்தியானம் சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். மலையாளத்தில் ஒரு வெடிக்கு 2 பக்ஷி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. தமிழ்லையும் இருக்கலாம், எனக்கு தெரியாது. அதே மாதிரி இதுக்கு 2க்கும் சேர்த்து ஒரே ஒரு குருமா, மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா பண்ணலாமா? இதுக்காக ஒரு குக்கர் எடுத்து எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தாளித்து ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு வதக்கி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, மீதி இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதெல்லாம் போட்டு ரொம்பலாம் வதக்க தேவையில்லை. இதுக்கு நம்ம 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு, இந்த வெஜிடபிள்ஸுக்கு இப்போ நம்ம ஒரு அரை கப்பு தேங்காய், அதில் நம்ம சோம்பு, ஜீரகம், ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வெஜிடபிள்ஸுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கட்டியாக வேணும், ஏன்னா ஸ்கூலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது தண்ணி விடக்கூடாதுல்ல, அதுக்காக. கடைசியாக உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் போட்டு எடுத்துக்கோங்க. குக்கர் ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் இப்போ நம்ம போட போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு 1/4 டம்ளர் பால், பசுவும் பால் நம்ம அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள். அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிஷானுக்கு இன்றைக்கி ரெட் அவல் தான் கொடுத்துருந்தேன். அதை இது எப்படி கொடுத்தேன்றதை இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அது இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்து பாருங்கள். கிச்சன் வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சதும் பாத்திரம்லாம் அப்படியே கையோடையே கழுவி வச்சுட்டு, நிறைய மாம்பழம் இருந்தது. நம்ம வாங்கினதும் இருந்தது, நேற்று தட்டில் வச்சு கொடுத்தலையும் நிறைய மாம்பழம் இருந்தது. ஸோ அதெல்லாம் தோல் சீவி வச்சுன்னா எல்லோரும் அங்கிட்டு இங்கிட்டு நடக்கும்போதெல்லாம் எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஸோ அதையும் பண்ணி வச்சுட்டேன். நேற்று நிஷான் ஒழுங்காக தூங்கலை அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். என்ன விஷயம் அப்படின்னா, அவருக்கு லைட்டாக கோல்டு ஆரம்பிக்குது. அதனால தான் தூக்கலாம் சரியில்லை போல். நம்மளுக்கு அது தெரியாமல் நம்ம என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். குழந்தைங்களுக்கெல்லாம் கோல்டு வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டே நம்ம வீட்டில் எதாவது பண்ணி பார்ப்போம்ல. அதே மாதிரி நான் பண்ணுற சூப்பரான ஒரு ரெமெடி இருக்குது. அது என்னன்றது நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நிஷான் இப்போல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுறது இந்த போர்ட் புக்ஸ் தான். இது மீஷோவில் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்பவே நல்லாயிருக்கு. 6 புக்கு வருது. இதில் 6 புக்லேயும் 20 பேஜஸ் இருக்கும். ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது.